ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு ஹெல்த்தை பற்றி பேச போகிறோம். ஹெல்த்ன்னு நினைக்கும் போது எல்லாரும் நினைக்கிறது ஃபிசிக்கல் ஹெல்த். அதை பற்றி கிடையாது. நம்ம வந்து மென்டல் ஹெல்த்தை பற்றி பேச போகிறோம். ஃபிசிக்கல் ஹெல்த்தோட அதே லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் தான் மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இருக்குது. ஒரு பர்சனை எப்போ தான் நம்ம ஹெல்த்தின்னு சொல்கிறது, அவங்க வந்து ஃபிசிக்கலியும் மென்டலியும் நல்ல ஹெல்த்தியாக இருந்தால் தான், நல்ல வெல்பீயிங்காக இருந்தால் தான் அந்த பர்சன், அந்த ஆள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்கிறது. சரிங்களா? அப்போ வந்து எல்லாரும் வந்து மென்டல் ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். மென்டல் ஹெல்த்தை எதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னா, நெகட்டிவ் தாட்ஸ். நமக்கு மட்டும் ஏன் இது நடக்குது, வேற யாருக்கும் ஏன் இப்படி நடக்கல, இந்த ஒரு தாட் நமக்கு வந்துட்டே இருந்தாலே நம்ம வந்து நம்ம தாட்ஸு, தென் நம்ம பிஹேவியர்ஸு, ஆக்ஷன் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சைடில் தான் போயிட்டு. 4 செவருக்குள்ள நம்ம சும்மா கொஞ்சம் நேரம் ஏதாவது பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுட்டே இருந்தாலே ஒரு 95% ஆள்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் உருவாகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஓப்பன் ஏரை விட கொஞ்சம் கூட நம்ம இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கணும். வெளியில் சுற்ற போகிறது, இல்லைனா ஓப்பன் அந்த கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற இடத்துல நடந்து போகிறது. எக்ஸாம்பிள் இந்த கார்டன் இல்லை பார்க் ஸ்பேசஸில் வந்து கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவராக ஸ்பெண்ட் பண்ணால் கொஞ்சம் கூட நம்ம வந்து ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அதே மாதிரி அது வந்து நெகட்டிவ் தாட்ஸை நமக்கு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து ஐடியலாக உட்காருது. சும்மா ஒரே இடத்துல அப்படியே உட்காந்துட்டே இருந்தாலும் நம்ம வந்து ஐடியல் மைண்டாக இருக்கும்போது நமக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இல்லை ஃபீலிங்ஸ் தான் ஏறிட்டே இருக்கும். அதே மாதிரி யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருந்தால் கொஞ்சம் கூட நம்ம வந்து ஓப்பன் மைண்டு, இல்லைன்னா மைண்டு வந்து கொஞ்சம் கூட ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி அதில் என்ன விஷயம் கவனிச்சிருக்கணும்னா, நம்ம பேசக்கூடிய ஆள் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம இப்போ வந்து ஃப்ரீயாக பேசும், அடுத்தது கொஞ்ச நாள் பிறகு நமக்குள்ளே ஏதாவது சண்டை வருது அப்படின்னா அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ளேம் பண்ணுறதோ, இதை வந்து வேற யார்கிட்டயாவது சொல்கிறதோ, இப்படி எல்லாம் வந்து அதனாலேயும் பிரச்சனை வந்து உருவாகலாம். அதனால நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஆள் அது வந்து நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக நம்மளோட ஒரே ஒரு வைப்பில், ஒரு வைப்புனா நம்மளோட ஒரே நம்பிக்கை பர்சன் அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட பெட்டர். அப்போ நம்ம எதெல்லாம் பார்த்துச்சுன்னா, நம்ம வந்து ஐடியலாக ஒரு இடத்துல எதையுமே யோசிக்காமல் அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப நேரம் பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது, உட்காந்துருக்கிறது. அடுத்தது யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள், அது வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஆளோட கேரக்டர், தென் பிஹேவியர், இதெல்லாம் வந்து பொறுத்து இருக்குது. அடுத்தது நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இந்த தாட்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் தவிர்த்தா நல்லது. இதெல்லாம் எப்படி தான் இருக்குன்னா, நம்ம ஏதாவது வேலையெல்லாம் முழுகிட்டு இருக்கலாம், இல்லைனா வேறு நமக்கு பிடிச்ச ஹாபிஸ் ஏதாவது பண்ணலாம், இல்லைனா வெளியில் அவுட்டர் ஸ்பேஸில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது பார்க்ஸு, தென் வந்து ஏதாவது ரெக்ரேஷனல் ஏரியாஸு, இதில் ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுறது, இதெல்லாம் வந்து நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் கூட ரிஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யோகா, தென் மெடிடேஷன், இதுவும் வந்து கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவாக இருக்கும். மெடிசன் வைஸும் வந்து பார்க்கலாம். இப்போ ஹோமியோபதி எடுத்துச்சுன்னா ஹோமியோபதியிலே எஃபெக்ட் மெடிசின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுக்கெல்லாம் கரெக்டாக ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போயிடுச்சுன்னா கம்ப்ளைண்ட் என்ன எல்லாம் கரெக்டாக சொல்லிடுச்சுன்னா சிம்டம் பேசிஸில் நல்லா மெடிசன் வந்து கொடுப்பாங்க. அப்போது என்ன சொல்ல வரேன்னா, நல்லா ஹெல்த்தியாக இருங்க, மென்டலியும் தென் ஃபிசிக்கலியும். ஓகே, தேங்க்யூ.